நான் ரீசென்ட்டா ஆன்லைன்ல ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ஒரு பொட்டிக்ல. அந்த பொட்டிக்ல வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றத விட, அந்த ஸ்கேம்ல இருந்து நான் தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது தான் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் ரீசென்ட்டா ஒரு பொட்டிக்ல சாரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் இந்த வீடியோல சொல்ற எல்லா கன்டென்ட்டுமே என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேனோ அத மட்டும் தான் சொல்லியிருக்கேனே தவிர, எந்த ஒரு ஓன் கன்டென்ட்டும் நான் எதுவுமே சொல்லல. ரியாலிட்டிய தான் பேசியிருக்கேன். அதே மாரி இது எந்த ஒரு பொட்டிக்க மென்ஷன் பண்ணியோ, எந்த ஒரு பிராண்ட வந்து நேம் ஸ்பாயில் பண்றதுக்காகவும் நான் இது போடல. நான் என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல போடுறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது நான் போட்டிருக்கேன். நான் ரீசென்ட்டா ஒரு பொட்டிக்ல வந்து சாரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது நான் ரிவ்யூக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் லட்சுமி பொட்டிக் ரிவ்யூ கூட போட்டிருப்பேன். நீங்க என் சேனல்ல இல்லன்னா என் Instagram பேஜ்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாரி தான் ரிவ்யூக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் அவங்களோட ஓன் வெப்சைட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ண சாரி வந்து 299 பிளஸ் ஷிப்பிங் வந்து ₹80. நான் சாரி புக் பண்ணதுமே எனக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வந்துருச்சு. சரி ஓகே சாரி ரிசீவ் ஆயிடும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். ஆஃப்டர் 1 டே வந்து ட்ராக்கிங் கேட்கலான்றதுக்காக ட்ராக்கிங் கேட்டிருந்தேன். பட் அந்த சைட்ல இருந்து பெருசா எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து பார்சல் வந்துரும் 7 டேஸ்க்குள்ள அப்படின்ற மாரி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சரி ஓகே பார்சல் வந்துரும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் டியூஸ்டே புக் பண்ணியிருப்பேன். அதே வீக் சண்டே வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த மாரி நீங்க வெப்சைட்ல புக் பண்ணியிருந்தீங்களா? அந்த சாரி வந்து சோல்ட் அவுட். வேற ஒரு சாரி செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. நான் வந்து உடனே வந்து சோல்ட் அவுட்ன்னு ஏன் நீங்க முன்னாடியே மென்ஷன் பண்ணல? அப்படின்ற மாரி கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து இல்ல சோல்ட் அவுட் சிஸ்டர். நீங்க வந்து வேற சாரி செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் வந்து மறுபடியும் கேட்டேன். பட் அப்பயுமே சோல்ட் அவுட். நீங்க வேற சாரி செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. ரீஃபண்ட் கேட்டதுக்குமே வேற சாரி செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி அகைன் அண்ட் அகைன் சொன்னாங்க. சரி ஓகே. ரீஃபண்ட் பண்ணாம போயிட்டா என்ன பண்றது? சாரி அனுப்பாம போயிட்டா என்ன பண்றது? அப்படின்ற ஒரு பயத்துல வந்து நான் வந்து வேற ஒரு சாரி செலக்ட் பண்ணேன். அப்ப ஈவன் நான் அந்த சாரி செலக்ட் பண்றதுக்காக ஆஃப்டர் ஒரு 5 டேஸ்க்கு மேல இருக்கும். அப்ப போய் நான் ஈவன் பார்க்கும்போது கூட, அந்த வெப்சைட்ல வந்து அந்த சேம் சாரி வந்து சோல்ட் அவுட்ன்னே போட்டுல்ல. அத பார்த்த உடனேவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. சரி ஓகே. இன்னும் 2 சாரி செலக்ட் பண்ணி அனுப்பலாம். அதுல எது ஓகே அவைலபிள் இருக்கோ நம்ம அத சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக, நான் அதே கம்மி ரேட்லயே தான் பார்த்தேன். 299 அதே ரேட்லயே தான் பார்த்தேன். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணி கூட அனுப்பலன்னா என்ன பண்றது? அப்படின்ற ஒரு பயத்துல நான் அப்படி பண்ணேன். அப்புறம் சென்ட் பண்ணும்போது அதுல 1 ஆர் 2 சாரி சென்ட் பண்ணேன். அதுல 1 சாரி தான் அவைலபிள்ன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அந்த சாரீல வந்து ஒரு சாரி அவைலபிள்ன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு, டிஸ்பேட்ச் எப்போ அப்படின்ற மாரியும் கேட்டேன். எனக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. எப்ப அனுப்புவீங்க? நான் ஃபங்ஷனுக்கு போடணும். எப்ப அனுப்புவீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்ற மாரி நெறைய மெசேஜ் போட்டேன். பட் அந்த சைட்ல இருந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்ல. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நான் கால் பண்ணேன். கால் பண்ணி அட்டெண்ட் பண்ணாம அவங்க வந்து சொல்லுங்கம்மா அப்படின்ற மாரி ஒரு மெசேஜ் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்ப அனுப்புவீங்க? எனக்கு ஃபங்ஷன் இருக்கு அப்படின்ற மாரி நானுமே கன்டின்யூ பண்ணேன் மெசேஜஸ. பட் அந்த சைட்ல இருந்து எனக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்ல. ஓகே. நம்ம வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு நான் ஆரம்பிச்சேன். நான் எந்த கட்டத்துல ஆரம்பிச்சேன்னா, அவங்க கிட்ட வந்து புக் பண்ணி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராம அவைலபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் அவைலபிள் இருக்குன்ட்டு வேற ஒரு சாரி செலக்ட் பண்ணி எல்லாமே முடிஞ்சுட்டு, கடைசில தான் வந்து ரெஸ்பான்ஸே அந்த சைடு இல்ல அப்படின்ற ஒரு பட்சத்துல தான் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு டியூஸ்டே புக் பண்ணேன்னா, அடுத்த ஒரு டியூஸ்டேவே வந்துருச்சு. அப்ப வரைக்குமே எனக்கு அந்த சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்ற பட்சத்துல தான் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். நான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ண உடனேவே, அடுத்து ஒரு 2 டூ 3 ஹார்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் வந்து அந்த சைட்ல இருந்து டிஸ்பேட்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வந்து எனக்கு வந்துச்சு. மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனா நானுமே கேட்டேன், சோல்ட் அவுட்ன்னு நீங்க ஏன் வெப்சைட்ல போடல? நீங்க ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? ஏன் டிஸ்பேட்ச்ன்னு சொல்லல? அப்படின்ற மாரி நான் கேட்டேன். சாரின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து என் டீலர் சைட்ல இருந்து 2 டேஸ்க்குள்ள வந்துரும்ன்ற மாரி சொன்னாங்க சிஸ்டர் அப்படின்ற மாரி இன்ஃபர்மேஷன் குடுத்தாங்க. சரி ஓகே சாரி வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாரி நானுமே இருந்துட்டேன். உங்களுக்கு சாரி நாளைக்கு ரிசீவ் ஆயிடும் அப்படின்ற மாரி கன்ஃபர்மேஷன் அவங்க குடுத்தாங்க. அதே மாரி எனக்கு நெக்ஸ்ட் டே ரிசீவ் ஆயிடுச்சு. எப்பன்னா 1 சாட்டர்டே ஃபுல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே அப்படின்ற மாரி தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. ரிசீவ் ஆகி அடுத்து ஒரு 3 டூ 4 ஹார்ஸ்க்குள்ளவே எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்துச்சு. இந்த மாரி போலீஸ் பேசுறோம். இந்த மாரி நீங்க வந்து ஒரு பிசினஸ பத்தி தப்பா சொல்லியிருக்கீங்க. ஃபேக் இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்கீங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்புறம் நானுமே சொன்னேன் ஃபேக் இன்ஃபர்மேஷன்லாம் இல்ல சார். எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "ஒரு பிசினஸ்க்கு எதுக்கும்மா பேட் நேம் வர வைக்கிற மாரி பண்ணணும். விட்டுருங்க. விட்டு குடுத்து போங்க." அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ற மாரி நானுமே பேசிட்டு டெலீட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே சார் டெலீட் பண்றேன். பட் வந்து நான் YouTubeல வந்து என் எக்ஸ்பீரியன்ஸ கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன். எல்லார்கிட்டயும் அப்படின்னு சொன்னதுக்கு, ஓகேம்மா அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. அவங்க அப்பலாம் பக்கத்துல தான் இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ற மாரி அவங்களும் சொல்றாங்க. அதே மாரி நான் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டேன்னா,
நீங்க வந்து நான் கேட்ட சாரி தான் அனுப்பியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு சொல்லுங்க சார் அப்படின்றதுக்கு, ஆமா அவங்க கேட்ட சாரி தான் நாங்க அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் அவங்களுமே கொடுக்குறாங்க. பட் எனக்கு ரிசீவ் ஆன சாரி என்னன்னா, தேர்டா நான் ஸ்டாக் அவுட்ன்னு சொல்லிட்டு நான் போய் செலக்ட் பண்ணதுல தேர்டா வந்த சாரி தான். ஃபர்ஸ்ட் 2 செலக்ட் பண்ணேன். அதுல செகண்ட் தான் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன சாரி சோல்ட் அவுட். செகண்ட் சொன்ன சாரியும் சோல்ட் அவுட். தேர்டா சொன்னது தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா அவங்க சைட்ல அவங்க வீடியோஸ்ல எல்லாம் போடுறதுன்னா, அவங்க கேட்ட சாரி தாங்க அனுப்பணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. போலீஸ் என்கொயரிக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் வீடியோ வந்து டெலீட் பண்ணவே இல்ல. நம்ம வந்து ஃபால்ஸான ஒரு வீடியோ போட்டிருந்தா தான் நம்ம பயப்படணும். நம்ம கரெக்ட்டான ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோன்ற பட்சத்துல வந்து நான் அதுக்கு பயப்படாம, ஓகே இருக்கட்டும் அப்படின்ற மாரி விட்டுட்டேன். போலீஸ் என்கொயரி வந்து கூட நான் டெலீட்டே பண்ணல. அப்புறம் வந்து சண்டே முடிஞ்சுச்சு, மண்டே முடிஞ்சுச்சு. டியூஸ்டே வந்து எனக்கு ஆஃப்டர்நூனா வந்து என் அப்பாக்கு வந்து கால் வந்துச்சு. இந்த மாரி போலீஸ் பேசுறோம், இந்த மாரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க கிளம்பியே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து சென்னையில இருந்து கால் வந்துச்சு. அப்ப நான் ரெஸ்பான்ஸ் பண்ணன்றதுக்காக வந்தாங்களா அது என்னன்னு தெரியல. அவங்க நேரா வந்து என் நியர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க போய் பேசினதுக்கு வந்து அப்புறம் வந்து கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி தான் கால் வந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல. நாங்க போய் பேசினதுக்கு வந்து ஈவன் நான் போவே இல்லை. என் ஃபாதர் தான் அட்டென்ட் பண்ணாங்க அந்த கம்ப்ளைண்ட்ட. அவர் போய் அட்டென்ட் பண்ணும்போது வந்து எங்களுக்கு இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு ஒரு வீடியோவால. நாங்க வந்து கடன் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளம்ல பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்ற மாதிரி தான் அவங்க சைட்ல இருந்து வந்து அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எந்த ஒரு விதமான ஹார்ஷ் எதுவும் இல்ல நாங்க வந்து ஃபால்ஸ் நான் வீடியோ போட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க எதுவுமே பண்ணல. ஒரு வீடியோவால இவ்வளவு லாஸ் ஆயிருக்கு சார் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து கொஞ்சம் கைண்டா தான் பேசினாங்களே தவிர எந்த ஒரு விதமான அவங்களுமே ஹார்டா எதுவுமே பேசல. எதுவுமே ஹார்ஷாவும் எதுவுமே பேசல அவங்க எதுவுமே சொல்ல போனா. பட் வந்து வீடியோல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து ஃபால்ஸான ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டா நாங்க எப்படி சொல்லிருவோம்? நாங்க போலீஸ் கிட்ட போனோம், நாங்க அவங்க கிட்ட போனோம், இவங்க கிட்ட போனோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து அந்த மாரி எதுவுமே நடக்கல. எல்லார்கிட்டயும் போனாங்க தான். பட் எதுவுமே வந்து ஹார்ஷா எதுவுமே நடக்கல. நேர்ல வந்து இப்படிலாம் பேசுனனால தான் எங்க அப்பா வந்து கேட்டாங்க. "நீ வந்து வீடியோ டெலீட் பண்ணிடுன்னு." நான் வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாரி தான் நான் சொன்னேன். இருந்தாலுமே என் வீட்ல என்ன சொன்னாங்கன்னா, "ஒரு பிசினஸ ஸ்பாயில் பண்ற மாரி நாம ஏன் போடணும்?" அப்படின்ற மாரி சொன்னாங்க. எனக்கு ஓனா என்னன்னா, நான் ஃபால்ஸ் கன்ஃபர்மேஷன் குடுத்திருந்தா, ஏதாச்சும் ஃபால்ஸா நான் சொல்லியிருந்தேன்னா, நான் வந்து பயப்படலாம். நான் வந்து கரெக்ட்டானது எனக்கு என்ன நடந்துச்சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படின்ற பட்சத்துல நான் பயப்படாம தான் ப்ரொசீட் பண்ணேன். அவங்க வந்து நேர்ல வந்து இந்த மாரி கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால தான் நாங்க விட்டோம். மத்தபடி வந்து நான் வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்கேன் அப்படின்றதுக்காகலாம் நான் எதுவுமே ஸ்டாப் பண்ணல. ஒரு பிசினஸ் நம்மளால ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் டெலீட் பண்ணேன். அப்புறம் என்ன நடந்துருச்சுன்னா, அவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க. என்னன்ட்டுன்னா, இந்த மாரி வந்து அந்த பொண்ணு வந்து என் நேம யூஸ் பண்ணுச்சு. என் பிராண்ட் நேம் வந்து ஸ்பாயில் பண்ணுச்சு. ஃபால்ஸான கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்குன்ட்டு. நீங்க வந்து அந்த பிராண்டுக்கு வந்து நீங்க ஃபால்ஸான கன்ஃபர்மேஷன் தர்ற லெவலுக்கு ஏன் நடந்துக்கிறீங்க? அதுதான் எனக்கு. இன்னொன்னு என்னன்னா, அவர் வந்து 299க்கு ப்ராடக்ட் வாங்கிட்டு இது இவ்ளோ பண்ணியிருக்காங்க. 10,000க்கு சாரி வாங்குனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்டின்றாரு. நான் வந்து ஒரு ஜஸ்ட் ரிவ்யூக்காக தான் ப்ராடக்ட் வாங்குறேன். அப்படின்ற பட்சத்துல நான் எது கம்மியான பிரைஸ் இருக்கு அப்படின்னு தான் பார்ப்பேன். அப்படி கம்மியான பிரைஸ் எது ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கோ அப்படி அதுல தான் வாங்க முடியும். சரி ஓகே மக்கள்லாம் வந்து 10,000 வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப வந்து நீங்க 299 எதுக்கு விக்கிறீங்க? நீங்க விக்காதீங்க. நீங்க லோவஸ்ட் பிரைஸ் அது வச்சனால தானே நாங்க வாங்குறோம். இல்லன்னா நாங்க ஏன் வாங்க போறோம்? அது மட்டும் இல்லாம எனக்கு எந்த ஒரு நீடுமே கிடையாது சாரிக்கு. நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல மட்டும் தான் அது வாங்கினேனே தவிர இவங்களுக்காக பேட் நேம் வர வைக்கணும், இவங்க பொட்டிக் நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அது மட்டும் நெறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. வேற ஒரு பொட்டிக்குள்ள டை அப் பண்ணிட்டு நான் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்க. நான் இதுவரைக்குமே எந்த ஒரு ப்ரமோஷனுமே பண்ணல. எந்த ஒரு பேட் நேம் வர மாரி எதுவுமே இந்த பொட்டிக்குமே ஈவன் நான் பண்ணல. யாருக்குமே வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு நான் ஸ்கேம் பண்ணல. அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணலங்க. நான் இவங்களையுமே நான் வந்து தப்பா எதுவுமே சொல்லல. இது எல்லாமே என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் பேசுறேன். அது மட்டும் இல்லாம வந்து அந்த பொண்ணு ட்ரெண்ட் ஆக்குறதுக்காக இந்த மாரி பண்ணுச்சு அப்படின்னா, ட்ரெண்ட் ஆகுறதுக்கு நெறைய ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து ஒருத்தவங்க பத்தி பேட் போட்டுதான் ட்ரெண்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. அது எனக்கு தேவையுமே இல்ல. அந்த மாரி ட்ரெண்ட் ஆகுறது நிலைக்கவும் நிலைக்காது. அதெல்லாம் தேவையில்லாத கன்டென்ட். அப்பவே வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடலாம் நீங்க முடிச்சுட்டு போனீங்க இல்லையா? நீங்க அதோட முடிச்சுக்கணும். நீங்க ஏன் போயிட்டு மறுபடியும் அகைன் வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்றீங்க? அது மட்டும் இல்லாம இந்த அல்ப ஆசை வேணாம் அப்படின்னாவது, நீங்க வந்து யார் அல்ப ஆசை பண்றா? அதுதான் எனக்கு புரியல. நீங்க தான் வந்து இங்க காம்ப்ரமைஸ் ஆயிடலான்ட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க. அப்புறம் அகைன் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அப்ப யார் அந்த மாரி பண்றா நீங்களே சொல்லுங்க. ஏன்னா வந்து முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அகைன் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து எப்படி சென்டிமெண்டா பேசி அந்த மாரி கவர் பண்றதுக்காக பண்ணியிருக்கலாம் மேபி.
நான் இப்பயுமே சொல்றேன், எந்த ஒரு பொட்டிக்கோட நேமையும் ஸ்பாயில் பண்றதுக்காக நான் பேசல. நான் இதுக்கு முன்னாடி அவ்ளோ வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் நான் எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டேன். ஈவன் எந்த ஒரு புது வீடியோவுமே போடல. இந்த மாரி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த அளவுக்கு நடந்துச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணி எந்த ஒரு வீடியோவுமே போடல. ஏன்னா அத போட்டு நம்ம ட்ரெண்ட் ஆகணும்னு நெனச்சிருந்தா, கண்டிப்பா அத போட்டு நான் வேற லெவல்ல மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கலாம். ஏன்னா ஒரு வீடியோவும் எனக்கு மில்லியன்ஸ்ல போச்சு, லேக்ஸ்ல போச்சு. அத நான் ஒத்துக்குவேன் தான். ஆனா நீங்க ஒத்துக்குவீங்களா? நான் உங்களுக்கு குட் நேம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே நீங்க மறுபடியும் போய் இன்னொருத்தவங்களோட நேம் ஸ்பாயில் ஆனாலும் பரவால்ல அப்படின்ற மாரி பண்ணீங்க. நான் இப்படிலாம் நடந்துச்சுன்றத தான் போட்டேன். ஆனா நீங்க நடக்காததெல்லாம் கம்ப்ளைண்ட் குடுத்தீங்க. அது எல்லாமே உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் குடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு? அது சொல்லணுமா இல்லையா? அவங்க மேல கம்ப்ளைண்ட் குடுத்து ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க பண்ண ப்ராப்பர் இதுதானா? அவங்க ஒண்ணு சொன்னாங்க. அத கேட்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பு. என்னன்னா, இனிமேல் அந்த பொண்ணு ஒண்ணு சொல்லுச்சு. ஆ யூடியூப்லலாம் அவங்கள பத்தி பேட் ரிவ்யூ போட்டுருக்காங்கன்ட்டு. அத நான் போய் பார்த்து, இனிமேல் அவங்க மேலலாம் கேஸ் தான் குடுக்க போறேன். அப்டின்னா, ஓகே. நீங்க ஒரு பெரிய பிராண்ட் வச்சிருக்கீங்க. அப்டின்ற பட்சத்துல, நீங்க போய் வெளிய என்ன நடக்குதுன்னு பார்க்கணுமா? இல்லையா? இல்ல சொல்லும்போது எனக்கு சிரிப்பா தான் வருது. அது கூட தெரியாம நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்டின்றபோது, பிசினஸ் நம்ம எந்த லெவல்ல பண்றோம்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஈவன் இதுவுமே நீங்க பார்ப்பீங்க தான். இந்த பொண்ணு இந்த வீடியோ பாக்கும் தான். நீங்க இந்த வீடியோ பாக்குவீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஹர்ட்டிங்கா தானே இருக்கும். அப்படிதான் எங்களுக்கும் இருந்துச்சு. எனக்கு ஹர்ட்டிங்காவே இல்லங்க. ஏன்னா நம்ம தப்பு பண்ணியிருந்தா தானே நமக்கு ஹர்ட் ஆகும். அப்படின்ற பட்சத்துல அதுல சொன்னது எதுவுமே எனக்கு ஹர்ட் ஆகல. பட் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இதுக்கு மேல நான் வீடியோ போட வேணாம்னு தான் முடிவு எடுத்திருக்கேன். எப்பயுமே நான் எந்த பொட்டிக்குன்னு மென்ஷன் பண்ணவே இல்ல. என்ன நடந்துச்சுன்றத ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இது எல்லாமே என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸே தவிர உங்களுக்கும் இப்படி நடக்கும் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு என் வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பை. ஆனா அதுக்குன்னு நான் இதுக்கு மேல ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண மாட்டேன் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் என் ஓன் காசு போட்டு தான் வாங்குறேனே தவிர யாருமே எனக்கு ஓசில எல்லாம் குடுக்கலங்க.